ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு 2025ல ஆல்ரெடி சனி வந்து 11த் ஹவுஸ்ல பொசிஷன்ல. 10ல ராகு வரப்போறாரு. குரு பெயர்ச்சி ரிஷபத்துக்கு சாதகமா, பாதகமா? சுக்கிரனுடைய ராசியில பிறந்த ரிஷபத்துக்கு குரு 2ஆம் இடம். முதல்ல ஸ்தான பலமே கிளிக் ஆயிடுமே உங்களுக்கு. ஸ்தான பலம்னா என்ன? ஒரு ராசிக்கு ஒரு ஒரு ராசியில பிறந்து குரு எப்பல்லாம் 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு வராரோ, அந்த ஸ்தான பலமே கிளிக் ஆயிடும். ரிஷபத்துக்கு 2ல குரு. 2ன்னா என்ன? உங்களுடைய முகம், உங்களுடைய வாக்குஸ்தானம், உங்களுடைய குடும்பஸ்தானம். அந்த இடத்துல குரு வந்துட்டார். ஸோ ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதாரம், குடும்பம், ஃபேமிலி, கமிட்மெண்ட்ஸ் அதே மாரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வோட நினைக்கிற விஷயம்லாம் நடக்குதே, நல்ல பணம் வருது, அது வருது, இது கிடைக்குது, பதவி இருக்கு. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள், சுபமான பலன்கள், சுபமான எண்ணங்கள். ஒரு உணர்வே வந்து ரொம்ப பாசிட்டிவா, சந்தோஷமா நீங்க ஷேர் பண்ற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இது நடந்தது, அது நடந்தது, இது கிடைச்சது, அது கிடைச்சதுன்னு ஷேர் பண்ற மாரி ஒரு ஃபீல குடுக்கும். அதுதான் ரிஷபத்துக்கு குரு பெயர்ச்சி. ரிஷபத்துக்கு லார்ட் ஆஃப் 8 அண்ட் 11 8 மற்றும் 11க்கு அதிபன். அப்ப அந்த இடத்துல 8 அப்படிங்கிறது என்னன்னா, அசையா சொத்துக்கள சேர்க்கிறது. ஒரு சொத்து வாங்குறீங்க, அது அசையா சொத்து ஒரு வீடு வாங்குறீங்க. அந்த மாரி ஒரு ஒரு அமைப்பு, ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்ட காலம். அது குரு தருவார். அதே மாரி 2ஆம் இடத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு ரிஷபத்த சேர்ந்திருக்கீங்க. திருமணம் முயற்சி எடுக்கிறீங்க. கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும். எப்போ வரன் அமையும்? எப்போ சேரும்? எப்போ கிளிக் ஆகும்? எப்போ மேட்ச் ஆகும்? பெஸ்ட் மேட்சிங். நான் எதிர்பார்க்கிற வரன். என்னோட ஆசை வந்து இப்படி இருக்கு. இப்படி படிச்சிருக்கணும், இப்படி அழகா இருக்கணும், இப்படி அறிவா இருக்கணும், இப்படி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். அந்த மாரி என்னோட எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதை நிறைவேத்துற குரு தான் இந்த குரு. அவருக்கு பார்வை பலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 2025ல கை நிறைய பணத்தோட இருக்கிற ஒரு ராசி ரிஷபம். நெறைய பேர் நெறைய புலம்புறீங்க. கடன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. உங்க தசாபுக்தி, உங்க பர்த் சார்ட்ட பேஸ் பண்ணி அது வந்து நான் வேலை செய்யணும் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டேன். இந்த முறையும் சொல்றேன். குரு பெயர்ச்சி என்பது இந்த ராசிக்கு நிச்சயமாக அதோடைய பலன மேக்ஸிமம் என்ன குடுக்கணுமோ அது. இப்போ அவருடைய பார்வை பலம் என்னன்னு பார்த்துடலாம். அவருடைய பார்வை பலம் முதல் பார்வை பலம் துலாம்ல வந்து விழுது. ரிஷபத்துக்கு துலாம் வீடு எத்தனாவது வீடு? 6த் ஹவுஸ். 2ல் இருக்கும் குரு. ரிஷபத்துக்கு 2ல் இருக்கும் குரு. ரிஷபத்தின் 6ஆம் இடத்த பார்க்கிறார். ரிஷபராசிக்கு 6த் ஹவுஸ். 6ஆம் இடம்னா என்ன? கடன் இருக்கு, நோய் இருக்கு, வருத்தம் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். குரு பார்வை என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் நிவர்த்தி பண்றார். சுமூகமாக்குறார். கடன் இருக்கா? கடன குறைக்கிறேன். உடம்புல நோய் இருக்கா? நோய நான் குறைக்கிறேன். நோய்க்கு வந்து மாற்று வழி காமிக்கிறேன். பிரச்சனைகள் இருக்கா? அந்த பிரச்சனைகள நான் சுமூகமாக்கிடுறேன். வருத்தம் இருக்கா? வருத்தம் இல்லாம, கவலை இல்லாம சந்தோஷத்த தரேன். அதுதான் குருவுடைய பார்வை.